அதிமுக வேட்பாளர்கள் யாரெல்லாம் என்பது தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களின் மகனும் அதே தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தொகுதிகளுக்கு மேலாக பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆனால் இறுதியாக இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருக்கிறது என்பது தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய இறுதி முடிவாகத்தான் அமையும். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தல் முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார். அதற்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிடும். தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். எங்களுக்கு அதிமுக கைப்பற்றுவோம் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் புதிதாக நாங்கள் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிப்போம் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை அறிவிப்போம். தானாக அதிமுக எங்கள் கைக்கு வரும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூறுகையில் ஒருபோதும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்ற முடியாது. அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான். ஒருபோதும் அதிமுகவின் கொடி சின்னத்தையோ ஏன் அதிமுகவின் அலுவலகத்திற்குள்ளவோ பன்னீர்செல்வம் அவர்களாலோ அல்லது அவர்களின் ஆதரவாளர்களாலோ வர முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறியதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.